இந்த வரனை பார்க்கலாம். என் பேர் ஸ்வர்ணா, வயசு 35, ஒரு 162 சென்டிமீட்டர், ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோகிணி, சாதி வன்னியரில் படையாச்சி சமூகத்தை சேர்ந்தவங்க, தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, மாதம் 36,000 சம்பாதிக்கிறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க 2 பேர் இருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. இவங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க முதல் கணவன் சில வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்டில் தள்ளிட்டாங்கன்னா அப்புறம் தனிமையில் தான் இருக்காங்க. இவங்களுக்கு பெண் குழந்தை இருக்கிறதான் சொல்கிறாங்க. இவங்க வயது வரும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 4 வயசு வித்தியாசம் இருக்கலாம் சொல்கிறாங்கம்மா. இவங்க எதிர்பார்ப்பு வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும், நல்லா குடும்பம் நடத்தக்கூடிய அளவுக்கு வருமானம் எதிர்பார்க்குறாங்க. மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே சொல்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணமாக இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு குழந்தைகள் இருந்தாலும் நல்லபடியாக பார்த்துப்போன்னு சொல்கிறாங்க. இவங்களோட கருத்துக்களுக்கு முக்கியம் கொடுத்து நல்லபடியாக பார்த்துன்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்காம நல்லபடியாக பார்த்துன்னு நினைக்கிறாங்க. இவங்களோட பாஸ்ட் லைஃப் பற்றியும் கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்கம்மா. வரக்கூடிய மாப்பிள்ளை நல்ல குணமான மாப்பிள்ளையா, எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல், அதாவது குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் சொல்லிட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாமல் நல்ல குணமான மாப்பிள்ளையை எதிர்பார்க்குறாங்க. இந்த பெண்ணோட வசதியும் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா மளிகை கடை வச்சு நடத்திட்டு தான் சொல்கிறாங்க. இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குமா, வீடும் மளிகை கடைன்னு சொல்லிட்டு ஒன்றா சேர்த்து கட்டி வியாபாரம் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கும் நார்மலான வருமானம் வந்துட்டுக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்த 2 பேருக்குமே கல்யாணம் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 35 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்கு தான் சொல்கிறாங்க. பின்னோட நலம் கருதி முகத்தை மறைச்சு போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இந்த வரன் பார்க்கலாம். என் பேர் பிந்து, வயசு 42, ஒரு 157 சென்டிமீட்டர், ராசி தனுசு, நட்சத்திரம் மூலம், சாதியம் பார்த்தீங்கன்னா 1 அக்கௌண்ட்னு சொல்லியிருக்காங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, மாதம் 15,000 சம்பாதிக்கிறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க 2 பேர் இருக்காங்க சொல்கிறாங்க. இவங்க ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு போன ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அவங்களுக்கு ஒத்து போகாமல் மனசு வந்து தனியாக பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்களா. இப்போ சில வருஷமாக தனிமையில் தான் இருக்காங்களாமா. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை தான் சொல்கிறாங்க. இவங்க வயது வரும்போது அதிகபட்சம் ஒரு 7 வயசு வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க எதிர்பார்ப்புனா அறுவடை மாப்பிள்ளை, வேலைக்கு போனாலும் ஓகே, பிஸ்னஸ் பண்ணாலும் ஓகே, குடும்பம் நடத்தக்கூடிய நல்ல வருமானம் எதிர்பார்க்குறாங்க. மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா நல்ல குணமான மாப்பிள்ளை எதிர்பார்க்குறாங்க. எந்த கெட்ட பழகிறது கூட நினைக்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு 2ஆம் திருமணமாக சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் எங்கேருந்து இருக்க சொல்கிறாங்க. மாப்பிள்ளை குழந்தைகள் இருந்தால் நல்லபடியாக பார்த்து சொல்கிறாங்க. வரக்கூடிய மாப்பிள்ளைகிட்ட பேசி பார்த்து 2 பேருக்கும் மனசு ஒத்து போச்சுன்னா மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்கம்மா. இந்த பெண்ணோட வசதியும் பார்த்தீங்கன்னா எங்கள் கொஞ்சம் லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இவங்க அப்பா வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்கம்மா. அவங்க பார்த்தீங்கன்னா நிலக்குழி தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களாம். அம்மா பார்த்தீங்கன்னா இப்போது தனிமையில் தான் இருக்காங்களாம்மா. இப்போ முதலீடு இல்லத்தை சேர்த்து பார்த்துட்டு இருக்காங்களா. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கூட வந்து 2 பேருக்குமே கல்யாணம் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்க இப்போ லேடிஸ் ஹாஸ்டல் தனியாக தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்காங்களாம்மா. இந்த பெண்ணோட நலம் கருதி முகத்தை மறைச்சி போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி பல வரங்கள் சேனலில் இருக்குது, உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.